நாள் தான் இருக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமை நாம ஃபினிஷ் பண்ண. இந்த குவார்டர்லி எக்ஸாம நம்ம மார்க் எடுக்கிறோம், எதுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கணும். அந்த நல்ல கட் ஆஃப் வச்சு தான் நான் ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை தேடி போகணும். ஸோ இந்த ரீசன் எல்லாம் அப்பார்ட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இதுக்காக தான் நம்ம மார்க் எடுக்கணும்னு ரொம்ப துடிக்கிறோமா? அதெல்லாம் இல்ல. நம்மளுக்கான ரெகக்னிஷன் நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டா பசங்களா? நானும் ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்டார் போடு ஒரு சென்டம் லைக் எனக்காக ஒரு கிளாப் பண்ண மாட்டாங்களா? நானும் ஒரு ஸ்டாரா ஷைன் ஆக மாட்டேனா அப்படின்ற ஆசை இருக்கணும். ஸோ ஆக்சுவலி நம்ம ஸ்கூல்ல நம்மள என்ன டேக் வேணா வச்சு கூப்பிட்டுடும். படிப்பு, ஆவரேஜ், லாஸ்ட் பெஞ்ச் எந்த டேக் வச்சு கூப்பிட்டாலும் சரி, நம்ம நெவர் மைண்ட். ஓகேவா? அதை கண்டிக்கவே கண்டிக்காதீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க என்ன டேக் கொடுக்குறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. சோ நீங்க உங்களை என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரா பசங்க உங்களை எதுதான் தடுக்குது? ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கோர் வாங்குறதுக்கு எதுதான் தடுக்குது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகளை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் என்னால மார்க் எடுக்க முடியல மேம். இந்த ஸ்ட்ரகிள் எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சொன்னா என்ன தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை எனக்கு கூட ஷேர் பண்ணுங்க. அது கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோரை தடுக்கிற சைத்தான் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுல இருந்து நம்மளுக்கு ரெசல்யூஷன் யாராவது தர முடியும். ஸோ ஒரு ப்ராப்ளம நாமளா வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் கஷ்டம். அதை ஷேர் பண்ணி மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அதுல சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் இந்த பிளேஸ நீ தாராளமா நம்பலாம். ஏன்னா இந்த இடத்துல யாரும் ஒன்னும் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. இந்த ப்ராப்ளம் தானா அப்படின்னு யாரும் அசால்ட்டா எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? அதெல்லாம் தாண்டி இந்த சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பசங்கள. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே நம்ம சேனல்ல மேக்ஸுக்காக ஒரு விஷயம் பண்ண போறோம். ஸோ மேக்ஸோட ஆன்சர்ஸை தேடுறதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா டவுட்ஸ் கேட்கணும்ல. கேள்வி அழகா இருக்கு, பதில் அழகா இருக்குன்னா கேள்வி அழகானதானே இருக்கும். ஸோ அந்த கேள்வி கேட்கறவங்கள நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. யார் உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களோ உங்களோட நேம் போட்டு இதுதான் என் டவுட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே உங்களோட நேம் போட்டு ஸோ அந்த டவுட்ஸை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரெகக்னிஷனை நான் ஷார்ட்ஸ்ல சொல்ல போறேன். அண்ட் யோர் எவ்ரி டவுட்ஸ் வில் பி சால்வ் இன் சம் ஷார்ட்ஸ். சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள் சம்ஸா இருக்கட்டும், எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அந்த சம்ஸை நான் சால்வ் பண்றேன் இன் யோர் ஷார்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்கு வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ல. எஸ். இதெல்லாம் தாண்டி இப்போ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ நாம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஹாவ் சம் ரெக்கார்டட் செக்ஷன் லைக் நம்ம டவுட் செக்ஷன்ஸை ஏர்லி மார்னிங் வச்சுக்க போகிறோம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல. ஸோ நான் கூகுள் மீட் லிங்க் தருவேன். அதில் ஏதாவது ஜாயின் பண்ணி உனக்கு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள என்னென்ன டவுட்ஸ் கேட்க முடியுமா பராபட் கேட்டுட்டு போயிடலாம். சரியா? ஓ ஸோ தட் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு யாருக்கும் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ண போறதுல ஆனா நம்மளுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த இன்ட்ராக்ஷன் வேணும் அண்ட் குவார்டர்லி மேரத்தானை என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் இப்போ ஆஃபர்ஸ் இன்னும் எண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வேதாந்துல நிறைய கோர்சஸ் ஆஃபர்ஸ்ல இருக்கு. இஃப் இட் இஸ் நாட் எண்டட் அதை நல்லா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ எம்பிஎஸ்டின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் பத்தி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். கரெக்டுங்களா? ஆனா இந்த எக்ஸாமோட அமௌண்ட் என்னடா வரப்போகுது இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் தி ஆஃபர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த ஆஃபர்ஸ். 150 crore 2 crores வரைக்கும் நம்மளுக்கு ஒர்த்தான ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ சாதாரண கிடையாது, கோடிடா. ஸோ 1 கோடி 2 கோடி கரெக்டுங்களா? ஸோ அந்த கோடி அமௌண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை நீங்க ஒரு காம்படிஷனா எடுத்து பண்ணலாம். இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். வின் ஆர் லாஸ் அது நம்மளுக்கு கரெக்ட். ஸோ வந்தா மலை போனா ஒண்ணுமே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஃப்ரீ தான். இந்த எக்ஸாம் ஃப்ரீ தான். ஸோ யூ கேன் அட்டெண்ட். ஸோ திஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் 4th 5th 11th 12th அக்டோபர். இதுல எந்த எக்ஸாம் வந்தும் கிடையாது. இது நம்மளுக்கு செப்டம்பர்ல குவார்டர்லி முடிஞ்சிருது. ஸோ அக்டோபர் இந்த டேஸ்ல உங்களுக்கு எந்த எக்ஸாமும் இருக்க போறது இல்லை எக்ஸப்ட் சைக்கிள் டெஸ்ட். ஓகே? இதெல்லாம் தாண்டி யார் சார் அண்ட் ஷிமோன் சார் நீங்க ஈரோடு பையனா இருக்கீங்க அண்ட் சேலம்ல இருக்கிற பசங்களா இருக்கீங்க அப்படின்னா we can meet. ஓகே? ஸோ இது பாத்தீங்கன்னா அவினாசி ரோட் அண்ட் ஃபேர்லாண்ட்ஸ்ல நடக்க போகுது. ஸோ அவினாசி ரோடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஈரோட்ல இருக்கிறவங்களுக்கு அவினாசி ரோடு எங்க இருக்குன்னு தெரியும். கரெக்டுங்களா? அண்ட் ஃபேர்லாண்ட்ஸ் ஃபேர்லாண்ட்ஸ்ல தான் நிறைய இருக்கு. பீஸா ஹட் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல தான் மீட்டப் இருக்க போது பசங்க. ஸோ நீங்க அதுல நம்மளோட சர்ஸை வந்து பர்சனலா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ யூ கேன் கிளிக் அண்ட் ஜாயின் தட். சரிங்களா? யா மக்களே. அண்ட் we are going to have 2 marks.
ஸோ 2 மார்க்ஸுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்றது எது மேம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், சிக்ஸ்த் சாப்டர். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி குவார்டர்லிக்காக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 மார்க்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 மார்க்ஸ், செகண்ட் சாப்டர்ல இருந்து 2 மார்க்ஸ், அண்ட் சிக்ஸ்த்ல வந்து 2 இல்லைன்னா ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் 2 கொஸ்டின்ஸ் வரக்கான ஹை சாப்டர்ஸ் 1, 2 and 6. For 3 marks என்ன மேம்னு கேட்டீங்கன்னா for 3 marks it's going to be chapter 1, 2 and 5. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. And chapter for 5 marks it is 6, 5 and 2. சரியா? என்னது 6, 5 and 2. 6 வந்து 3 5 marks, 2 to 3 5 marks வர வாய்ப்பு இருக்கு. 5 வந்து 2 to 3 5 marks வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் சாப்டர்ல இருந்து 2 5 marks வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸை கொடுத்துட்டு மற்ற சாப்டர்ஸ்க்கான ஃபோக்கஸை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எது வரைக்கும் நான் ஒரு விஷயம் கூட ஸ்டார்ட் பண்ணலன்னா சாப்டர் 2வை ஃபர்ஸ்ட் முடிச்சிடு. இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ் நினைச்சு சாப்டர் 2வை எடுங்க. ஸோ இதை வந்து 2 ஹார்ஸ்க்குள்ள எப்படி ரிவைஸ் பண்றது கம்ப்ளீட் விஷயத்த சிம்பிள் அண்ட் ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல போனா என்னோட கெரியர் பெஸ்ட் வீடியோனால இதை சொல்லலாம் பசங்களா. ஸோ இதுல நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அண்ட் ரியலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ அதோட வீடியோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். ஸோ தட் இந்த லிங்கை கிளிக் பண்ணியே நீங்க அதுக்கு வீடியோஸை ஸ்ட்ரைட்டா பாத்துடலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து டைம் ஸ்பேன் பார்க்கும்போது இதுக்கு 1 வீக் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்காதீங்க. சரியா? டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கும்போது 6th சாப்டர். ஆனா அதுல எதுல கொஸ்டின்ஸ் அதிகமா வருதுன்னு கேட்டீங்கன்னா 6th சாப்டர் ஒரு 3 பாகமா பிரிக்கலாம். சம்திங் லைக் ப்ரூவிங் சம்ஸ்லாம் ஒரு ஃபார்மேட், அண்ட் லைன்ஸ் ஈக்குவேஷன்லாம் ஒரு ஃபார்மேட், பிளெயின் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒரு ஃபார்மேட். ஆனா இதுல பிளெயின் ஈக்குவேஷன்ஸ்லாம் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா? ஸோ இந்த பிளெயின் ஈக்குவேஷன்ஸை கம்மிங் நாளைக்கு நம்ம லைவ்ல பார்க்க போறோம். ஒன்லி பிளெயின். ஸோ பிளெயினை மட்டும் எப்படி டிகோட் பண்றது அப்படிங்கிறத நாளைக்கு லைவ்ல சிங்கிள் டீடைல்ஸும் மென்ஷன் பண்ணி நான் சொல்றேன். ஸோ லைவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் 5 5.5 வந்து ஒரு 5 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதை தாராளமா அட்டென்ட் பண்ணலாம்ல. ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். எல்லாமே இதோட பிடிஎஃப் மொத்தமாக கொடுத்துறேன். இதை நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் அட்டாச் பண்ணிடுறேன். கொஸ்டின் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம அட்டாச் பண்ணி பாருங்க பசங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஆவரேஜ் கேட்டகரிக்கு போகலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டாலே 60 to 70 marks we can have it. அப்புறம் அந்த 70 to 80, 60 to 80ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆவரேஜ் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். யாரெல்லாம் ப்ராக்டிஸ் லேக், அதாவது நிறைய எக்ஸ்கியூஸஸ் இருக்கலாம். ஸ்கூல்ல ஹெவி ஒர்க்ஸ், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஸ்டடி பிளான் போட முடியல, ஒரு சம்ஸ் கூட ஒர்க் அவுட் பண்ண டைமே இல்லை மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. 24 மணி நேரமும் எனக்கு கரெக்டா யூட்டிலைஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த கேட்டகரியில வருவேன். ரைட்டா? ஸோ ஈவன் தோ உனக்கு எவ்வளவு ஹெவி ஒர்க் இருந்தாலும் கன்சிஸ்டண்டா பிளே பண்ணுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது நீ எவ்வளவு சம் போடுறது மேட்டரே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சம் போடுறியா, அதுதான் பிரச்சனை. சரியா? ஸோ ஒவ்வொரு நாளும், ஸோ என்னால அந்த நாள்ல ஒண்ணுமே போட முடியலனாலும் அந்த நாளோட நிறைவுல 2 சமாச்சி போட்டு நிறைவு பண்ணுங்க அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வின் ஆகிற இடத்துல நீங்களும் வின் ஆவீங்க. ஓகே? அண்ட் செகண்ட் வித் ஆர் கேட்டகரி விச் இஸ் டாப்பர். ஸோ டாப்பர்ன்றவங்க 85ல இருந்து 100 மார்க்ஸ்குள்ள வைக்கலாம். ஸோ இந்த மார்க்ஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க ஏன் மிஸ்டேக் பண்றேன், எதனால 100 ரீச் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை மட்டுமே தனியாக ஒரு நோட் போட்டு எழுதலாம். எத்தனை பேருக்கு சைக்கிள் டெஸ்ட் இருக்கு, எத்தனை பேருக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கு, வாட் எவர் த டெஸ்ட், டெய்லியுமே நீ டெஸ்ட் எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க ஸ்கூல்ல. கரெக்டுங்களா? ஆனா அந்த டெஸ்ட் மார்க்ஸ் விடுவோம். நம்ம எல்லாமே போட தெரியும், நம்மளுக்கு ஃபார்முலா போட தெரியும், நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும், இந்த சம் எப்படி டீல் பண்ணணும்னு கூட தெரியும். நீங்க போட்டு வச்சுட்டு வருவீங்க, ஆனாலும் மார்க் போகும். கரெக்டா? இதுக்கு ரீசன் என்ன மேம் அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் மிஸ்டேக் நோட். ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸை ஒரு நோட்ல கரெக்டா லைன் பை லைன், இந்த கொஸ்டின்ல நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இந்த கொஸ்டின்ல நான் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன், அந்த நோட்டு ஃபுல்லா உங்களோட மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி எழுதிருக்கணும். மிஸ்டேக்ஸுக்கான ரெகக்னிஷன் நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கான மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா பசங்களா? அண்ட் எந்த கொஸ்டின்ஸை நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதை திருப்பி ரீடெஸ்ட் எழுதி பார்க்கணும். அது சம்பந்தப்பட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கூகுள் இருக்கு, யூ ஹாவ் வெரி குட், நீங்க ஒரு பக்காவான ஜென்ரேஷன்ல இருக்கீங்க பசங்களா. ஸோ உங்களுக்கு அது பூமா பேமான்றது எனக்கு தெரியாது. கரெக்டா? ஆனா இந்த ரிசோர்ஸஸ் வச்சு நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் இஸ் கோயிங் பிஹைண்ட் சம்திங், ஏதோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்களும் அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி பெட்டராக ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எஸ் தான் பசங்க. அண்ட் லாஸ்ட் 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் ரீச் ஆகல.
ஸோ இதோட பிடிஎஃப் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட சேர்த்து அட்டாச் பண்றேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது போக 24, 23 அண்ட் 22 காமன் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரை நான் இதில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ லைக் சம் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பாய் பாய் பசங்களா, இந்த செக்ஷன்ஸோட இது முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் திருப்பவும் சொல்றேன், உங்களுக்கான டவுட்ஸ் என்கிட்ட இருந்து சால்வ் ஆகும். ஸோ தாராளமா உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஸோ பாய் பாய் பசங்களா. அண்ட் எனக்கான ரெகக்னேஷனா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க.